என்ன அப்படின்னா, நட்சத்திரங்கள் இப்ப நம்ம பாக்குறோம்ல, இப்ப பார்க்கக்கூடிய பல நட்சத்திரங்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்ப அங்க இல்ல உண்மையிலேயே. அது கடந்த காலத்துல இருந்தது. அதனுடைய வெளிச்சம் தான் இப்ப நம்மள வந்து சென்று அடைஞ்சிருக்கு. அவ்வளவு தூரத்துல அது இருக்கு. கிட்டத்தட்ட பல ஒளியாண்டுகள் ஆகும் அந்த வெளிச்சங்கள் வரத்துக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் உண்மையிலேயே அது இருக்கா இப்ப அந்த இடத்துல இல்ல இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. இப்படிதான் விஷயங்களா இருக்கு. அதே போல நட்சத்திரங்கள் மாறும், ஒவ்வொரு இடங்கள் மாறும். இதுவும் அறிவியல் சொல்லக்கூடிய தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அப்ப இப்படிலாம் இருக்கக்குள்ள நட்சத்திரங்களை பத்தி பேசக்குள்ள ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தினது மூலம் நிச்சயமாக இதை படைச்சாலும் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நிச்சயமாக நட்சத்திரங்களின் இருப்பிடம் இது சத்தியமாக என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தினான். அது கீழே உள்ள வசனத்துல சொல்லக்குள்ள நிச்சயமாக இதை நீங்கள் அறிந்தால் இது மகத்தான சத்தியம் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத பாக்குறோம். ஆக இந்த விஷயத்த அதாவது என்ன அப்படின்னா, இது அறிவியலாளர்களும் அதை பிற்காலத்துல அறிஞ்சாங்க அப்படின்னா இது இறைவன் தான் வந்துச்சு அப்படிங்கிறத நம்புவாங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் முன்கூட்டியே ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்க முடியுது. இதையும் நம்ம பாக்குறோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு, இப்ப நட்சத்திரங்களின் இருப்பிடம் இது சத்தியம் அப்படின்னு தனியா செப்பரேட்டா இருப்பிடத்தின் மீதுன்னா என்ன வார்த்தை அது குறிக்கும் தெரியுமா? நிச்சயமாக அது இப்ப இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சேர்க்கும். அதே போல அது இருக்கு அந்த இடத்துல இருக்கா நகரம் அப்படிங்கிறத சேர்க்கும். இது அனைத்து கருத்தும் தெரிஞ்சிருந்தாதான் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியும். அதனாலதான் அதுக்காண்டிதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடும். அப்ப அல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் மூலம் இந்த நட்சத்திரங்களை பத்தி அனைத்தையும் பத்தி மிக தெளிவான முறையில எடுத்து சொல்லிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப இது போல உள்ள விஷயங்கள் வானத்துல பல விஷயங்களை நம்ம பாக்குறோம். அந்த காலத்துல இருந்தது இப்ப நம்ம கண்ணுக்கு சென்று அடையுது. இதை இன்னொரு வசங்கன்னு உறுதிப்படுத்துது. என்ன உறுதிப்படுத்துது அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நிச்சயமாக 7 வானங்களையும் அவன் அடுக்கடுக்காக படைத்தான், அர்-ரஹ்மானின் படைப்பில் எந்த ஒரு குறையும் நீ காண மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், மீண்டும் பார்வையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு முறையும் நீர் மீட்டிப்பார் பார்வையே அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒரு வாட்டி நீங்க பாருங்க, திருப்பியும் பாருங்க அப்படின்னா திருப்பி நீங்க பாத்துக்கிட்டே இருந்தாலும் சரிதான். நீங்க ஒரு இடத்துல பார்க்க உள்ள பூமிக்கு வெளியில இருந்து பிரபஞ்சத்துல வேற இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள வேற மாதிரி ஒரு டைம் லைன் எல்லாமே ஒவ்வொரு உலகத்துல இருக்கும். இப்ப ஒவ்வொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும், இடத்துக்கு தகுந்த மாதிரி சார்பியல் கோட்பாடு. அப்ப அந்த கோட்பாடை பத்தி அல்லாஹ் நிச்சயமாக பேசுறான். நீ எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பூந்து பாரு, எந்த ஒரு குறையும் நீ காண மாட்டீர். அப்ப இது வந்து ஒரு மனிதன் பேசுற மாதிரி நிச்சயமாக இல்ல, மாறாக அனைத்தையும் படைத்த அனைத்தும் தெரிந்த இறைவன் பேசுவது போல் இந்த குர்ஆன் உள்ளது என் அன்பு சகோதர சகோதரிகள். நிச்சயமாக அதே போல அடுத்தடுத்த வசனங்கள் நம்ம சொல்ல காற்றை பத்தி நம்ம பேசணும். காற்றை போய் சொல்லுவோம், எல்லாம் மாறி மாறி காற்றை வீச செய்கிறேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு திருப்புறது அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடிய விஷயம் இன்று அறிவியலாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. எந்த இடத்துல வெப்பக்காற்று அதிகமாக இருக்கும் அந்த காற்று மேலே எழும்பி வேற இடத்துக்கு போகும், குளிர்ந்த காற்று அந்த இடத்த ஃபுல் பண்ணும் அப்படிங்கிறது தான். எந்த இடத்துல அழுத்தங்களுக்கு அதிகமாகுதோ, ஹீட் அதிகமாகுதோ அங்க காற்று மேலே ஏறிடும், குளிர்ந்த காற்று அங்க வரும். இந்த மாதிரி மாறி மாறி காற்று போயிட்டே இருக்கும். இதையும் எல்லாம் சொல்லி உறுதிப்படுத்தணும் ஒரு தகவல் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அடுத்து நம்ம இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றது என்ன தெரியுமா, நட்சத்திரங்கள் ஒளி இலக்கமா? இது சாத்தியமே கிடையாது. நட்சத்திரங்கள் ஒளி இலக்கம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. வரலாற்றுல எங்கேயும் நம்ம காட்ட முடியாது, சவாலாவே விடுறோம். எந்த ஒரு நூல்லையும் எந்த ஒரு இடத்துலையும் மனிதர்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது நட்சத்திரங்கள் ஒளி இலக்கம்ட்டு. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல நிச்சயமாக சொல்ல, நட்சத்திரங்கள் ஒளி இழக்கும் போது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எப்படி மனிதர்களுக்கு அறிவியலை சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக இதையெல்லாம் பார்க்க உள்ள நம்மளுக்கு கண்ணீர் தான் நிச்சயமாக வருது. இந்த அளவுக்கு ஒரு அட்டாட்சிகளை அல்லாஹ் கையில கொடுத்தும் மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார்களே அப்படிங்கிறது தான்.